ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம எந்த கோர்ஸ் பற்றி பார்க்க போகிறோம்னா பிஎஸ்சி ப்ராஸ்தெட்டிக்ஸ் அண்ட் ஆர்த்தட்டிக்ஸ். இதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் கோர்ஸ் பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸும் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். இந்த வீடியோவில் நம்ம கோர்ஸ் ஓவர்வியூ, ஸ்கோப், கோர்ஸ் ஜாயின் பண்ணுறதுக்கான எலிஜிபிலிட்டி, டியூரேஷன், ஃபீஸ் ஸ்ட்ரக்சர், சிலபஸ் பேட்டர்ன் எப்படி இருக்கும், உங்களுக்கான ஒர்க்கிங் செக்டார்ஸ், எந்த மாதிரியான ஸ்கில்ஸ் தேவைப்படும், ஜாப் ரோல்ஸ் அண்ட் சேலரி ரேட், இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த கோர்ஸில் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபிசிக்கல் டிசபிலிட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு ப்ராஸ்தெட்டிக் அண்ட் ஆர்த்தட்டிக்ஸ் டிவைஸை டிசைனிங், மேனுஃபேக்சரிங் அண்ட் ஃபிட்டிங் பண்ணுறதை பற்றி தான் லேர்ன் பண்ணுவாங்க. இதோட ஸ்கோப் எதுலலாம் இருக்கும்னா கவர்மெண்ட் அண்ட் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ் அண்ட் கிளினிக்ஸ், ரீஹபிலிட்டேஷன் சென்டர்ஸ், ப்ராஸ்தெட்டிக்ஸ் அண்ட் ஆர்த்தட்டிக்ஸ் கிளினிக்ஸ்லாம் இதோட ஸ்கோப் மெயினாக இருக்கும். கோர்ஸ்க்கான எலிஜிபிலிட்டி என்னென்னா, நீங்கள் +2ல் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அண்ட் பயாலஜி மேஜர் சப்ஜெக்டாக எடுத்து அதில் மினிமம் 45% மேலே ஸ்கோர் பண்ணியிருக்கணும். இந்த கோர்ஸ்க்கான டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 4 years. இதில் உங்களுக்கு அகாடமிக் ஸ்டடீஸ் ப்ளஸ் இன்டர்ன்ஷிப் ரெண்டுமே கவர் ஆகும். ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா மினிமம் 50,000 ஸ்டார்ட் ஆகும். அண்ட் நீங்கள் செலக்ட் பண்ணுற காலேஜை பொறுத்து இந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு வேரி ஆகலாம். ஃபர்ஸ்ட் இயர் சிலபஸில் உங்களுக்கு அனாட்டமி, ஃபிசியாலஜி, பயோகெமிஸ்ட்ரி, மெட்டீரியல் சயின்ஸ் அண்ட் பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் கவர் ஆகும். செகண்ட் இயர் சிலபஸில் நீங்கள் ப்ராஸ்தட்டிக் அண்ட் ஆர்த்தட்டிக் பிரின்சிபல்ஸ், லோயர் அண்ட் அப்பர் லெவல் லைன் ப்ராஸ்தட்டிக் அண்ட் ஆர்த்தட்டிக்ஸ் டிவைசஸ் பற்றி லேர்ன் பண்ணுவீங்க. தேர்ட் இயர் சிலபஸில் நீங்கள் அட்வான்ஸ்டு ப்ராத்தட்டிக் டெக்னிக்ஸ், ஆர்த்தட்டிக் மேனேஜ்மெண்ட், நியூரோ ப்ராத்தட்டிக்ஸ் அண்ட் ரிசர்ச் மெத்தடாலஜிஸ் பற்றி லேர்ன் பண்ணுவீங்க. ஃபோர்த் இயர் சிலபஸில் உங்களுக்கு கிளினிக்கல் ப்ராக்டிஸ், எலக்டிவ்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரியல் இன்டர்ன்ஷிப் எல்லாமே கவர் ஆகும். ஒர்க்கிங் செக்டார்ஸ் பொறுத்த வரைக்கும் ஹாஸ்பிட்டல்ஸ், ரீஹபிலிட்டேஷன் சென்டர்ஸ், ப்ராஸ்தட்டிக் அண்ட் ஆர்த்தட்டிக் கிளினிக்ஸ், ரிசர்ச் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அண்ட் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன்ஸ்லாம் நீங்கள் ஒர்க் பண்ண முடியும். நீங்கள் எந்த மாதிரி ஜாப் ரோல்ஸில் ஒர்க் பண்ணலாம்னா ப்ராஸ்தட்டிஸ்ட், ஆர்த்தட்டிஸ்ட், ரீஹபிலிட்டேஷன் இன்ஜினியர், கிளினிக்கல் சூப்பர்வைசர் அண்ட் கன்சல்டன்ட் மாதிரியான ஜாப் ரோல்ஸில் நீங்கள் ஒர்க் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு ஸ்கில்ஸை பொறுத்த வரைக்கும் கிளினிக்கல் ஸ்கில்ஸ், பேஷண்ட் கேர் ஸ்கில்ஸ், கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ், கிரிட்டிக்கல் திங்கிங் ஸ்கில்ஸ் அண்ட் ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸும் உங்களுக்கு மெயினாக இருக்கணும். தென் ஃப்ரெஷருக்கான சேலரி ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா மினிமம் 30,000 ஸ்டார்ட் ஆகும். தென் ஆவரேஜ் சேலரி ரேஞ்ச் 4 LPA இருந்து 7 LPA வரைக்கும் இருக்கும். இதுவே நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சனாக இருக்கீங்க அப்படின்னா மேக்ஸிமம் 15 LPAக்கு மேலே கூட நீங்கள் சேலரி ஏர்ன் பண்ண முடியும். உங்களுக்கு இந்த கோர்ஸ் பற்றி ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா அதை நீங்கள் 8489981110 அப்படிங்கிற நம்பருக்கு கால் ஆர் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அண்ட் உங்கள் டவுட்ஸை நீங்கள் கமெண்ட் செக்ஷன்லேயும் கேட்கலாம். அப்படியே நெக்ஸ்ட்டு எந்த கோர்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வேணும்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே உங்கள் நோட்டிஃபிகேஷன்ஸையும் ஆனில் வைங்க. அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.